இப்போ இந்த வீடியோல வந்துட்டு கியூபோட பார்ட் 3 பார்க்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்ட் 3ல என்னன்னா சேம் நம்பர், அதாவது ரெண்டு நம்பருமே ஒரே நம்பரா கொடுத்துட்டு அதுக்கு கியூப் கண்டுபிடிக்கன்னு சொன்னா இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ இது என்ன நம்பர்? இப்போ 11 கியூப் கேட்டாங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரும் அதே தான் 1, செகண்ட் நம்பரும் 1, இதுதான் சேம் நம்பர்னு சொல்றேன். சோ 11 கியூப் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. என்ன பண்ணணும்? இப்போ வந்து 4 நம்பர்ஸ் எழுதணுமா? ஏதாவது ஒரு நம்பர், ஏன்னா ரெண்டுமே ஒரே நம்பர் தானே, ஏதாவது ஒரு நம்பரை கியூப் பண்ணி எழுதணும். இப்போ ஒரு நம்பர் என்னது 1ன்னா 1 கியூப் பண்ணா 1 தான் வரும். நெக்ஸ்ட் 1 கியூப் பண்ணா 1 தான் வரும். 1 கியூப் பண்ணா 1 தான் வரும். 1 கியூப் பண்ணா 1 தான் வரும். சோ 4 பிளேஸ்லயும் கொடுத்திருக்க நம்பரை ஏதாவது ஒரு நம்பரை கியூப் பண்ணி 4 பிளேஸ்லயும் ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கொடுத்து நடுல இருக்க ரெண்டு நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 1 2 சார் என்னது 2, திருப்பி 1 2 சார் என்னது 2. ஃபைனல் ஸ்டெப் என்னது? ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 11 கியூபோட ஆன்சர் என்னது? 1331. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேற ஒரு எக்ஸாம்பிள் என்னது? 33 ஹோல் கியூப் வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஏதாவது ஒரு நம்பர், அதாவது 3 எடுத்துக்கிறேன். 3 வந்து கியூப் பண்ணி எழுதணும். இப்போ 3 யோட கியூப் வந்து என்னது? 27 and 27. 4 பிளேசஸ்ல 27 ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் விட்டுட்டு நடுவுல இருக்க ரெண்டு நம்பரையும், அதாவது செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது 2 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 14 1 2 4 5 54. ஓகேவா? அதே மாதிரி இது 54. இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னது? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இங்க 2 டிஜிட் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு டிஜிட் இங்க எழுதணும். நெக்ஸ்ட் வந்து கேரி ஓவர் எழுதணுமா? அப்ப 27 7 இங்க எழுதுறேன், 2 கேரி ஓவர் பண்றேன். அப்ப இது வந்து நம்ம சிம்பிளா வந்து ஆட் பண்ணி பார்ப்போமா? இங்க நம்ம இங்க ஆட் பண்ணும்போது 2 + 7 என்னது 9, 9 + 4 என்னது 13, 3 1 3 8. ஓகேவா? அப்போ 83 வருது. 83ல இங்க 3 போடுவோம், இங்க 8. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 11 19 9 1 8. அப்போ இங்க 9 போடுவோம், இங்க 8 போடுவோம். அப்போ இத ஆட் பண்ணுவோம்னா 14 15 1 35. அப்போ 33 ஹோல் கியூப் என்னது? 35 and 37. இப்போ இன்னொரு நம்பர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு நம்பர் என்ன எழுதிருக்கேன்? 55 ஹோல் கியூப் எழுதுறேன். ஓகேவா? 55க்கு ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணுமா? என்ன நம்பர்? 5 எடுத்துக்கிறேன். அப்போ 5 வந்து கியூப் பண்ணி 4 பிளேசஸ் ஃபில் பண்ணணும். 5 கியூப் என்னது? 125. ஸோ 125 125 and 125 4 பிளேசஸ்ல ஃபில் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் விட்டுறணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் விட்டாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸையும் தேர்ட் பிளேஸையும் 2 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இதை 2 மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்ன வரும்? 250 ஆகும். நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி 250. இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னது? ஆட் பண்ணணுமா? இப்போ 125ல 3 டிஜிட் இருக்கு. அப்ப லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் தான் நம்ம இங்க எழுதுவோம். மீதி 2 டிஜிட்டையுமே கேரி ஓவரா போட்டுருணும். அப்ப கேரி ஓவரா போட்டுட்டா இப்போ இந்த இது வந்து சிம்பிள் மல்டிப்ளை ஆட் பண்ணுவோமா? அப்போ இங்க வந்து 7 வரும். நெக்ஸ்ட் இங்க வந்து 8 வரும். சாரி, இங்க வந்து 3 வரும். அப்போ இல்ல இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் இங்க எழுதுவோம். மீதி இருக்க 38 இங்க எழுதணும். நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 30 1 5 7 8 9 10 11. ஓகேவா? அப்போ 1 1 நெக்ஸ்ட் 3 4. அப்போ 413 வருது. அப்போ இங்க 3 இங்க 41. அப்ப இத ஆட் பண்ணும்போது 6 6 1. அப்போ 55 கியூப் நம்பர் என்னது? இதுதான். இப்போ உங்களுக்கு ஹோம்வொர்க் சம் என்னதுன்னா 22 கியூப் போடுவோம். ஓகேவா? 22 கியூப் வந்து சால்வ் பண்ணிட்டு அதோட ஆன்சர் என்னதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு பார்ட் 4 எடுக்கலாம். தேங்க்யூ.